தீமையை ஒழித்து நன்மையை தரும் தீபாவளி பிரம்ம முகூர்த்த நேரத்துல சூட்சமமான ஒரு பரிகாரம் இருக்கு. லட்சுமி ஆகர்ஷண வசிய பரிகாரம். இதை மட்டும் தீபாவளி என்று செய்தால் அடுத்த தீபாவளிக்குள்ள உங்க செல்வம் 10 மடங்கா பெருகியே தீரும். சத்தியம். என்ன வழிபாடுன்னு கேட்குறீங்களா? தீபாவளி என்று மட்டும்தான் அமாவாசை என்று நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், மற்ற அமாவாசை அன்னைக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமான செக்கு நல்லெண்ணெயை சூடாக காய்ச்சி உச்சந்தலை, முகம், மார்பு, தொப்புள் உடம்பு முழுவதும் தேய்ச்சிக்கங்க. அதற்கப்புறம் ஒரு 20லிருந்து 33 நிமிஷம் அமைதியாக வடக்கு திசை பார்த்து அமருங்க, குபேர திசை. அதற்கப்புறம் சுடுதண்ணியை எடுத்து காலில் இருந்து ஊற்றி முழு உடம்புலையும் சுடுதண்ணியில தான் அன்று குளிக்கணும். குளிச்ச உடனே கிழக்கு திசையில் சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை சொல்லி வழிபாடுல செஞ்சுட்டு உங்க குலதெய்வம் எந்த திசையில் இருக்கோ அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுக்கங்க. வீட்டுக்குள்ள வந்து புத்தாடையில கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி அந்த புத்தாடையை பெரியவங்க கையில கொடுத்து அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி புத்தாடையை போட்ட உடனே உங்களோட பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏற்றி மனமாற உங்களோட குலதெய்வத்தை, இசதெய்வத்தை, லட்சுமியை, குபேரரை வணங்குங்கள். வணங்கிய பிறகு ஏதோ ஒரு இனிப்பை வடக்கு திசையில தூக்கி போட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு கொளுத்துங்க பட்டாசை. இந்த மாதிரி யார் ஒருவர் தீபாவளியை தொடங்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் பெருகும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் அன்றைய தினத்துல நீங்க தயிர் சாப்பிடக்கூடாது, ஹெவியா எந்த ஃபுட்டும் சாப்பிடாதீங்க, மதிய உறக்கம் கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது. இதை மனதில் வச்சுக்கிட்டு அனைவரும் செயல்படுங்கள். இந்த தீபாவளியில் எண்ணெயில் லட்சுமி இருப்பாள், சுடுதண்ணியில பஞ்சபூதங்கள் இருக்கும், அதற்கப்புறம் மஞ்சள்ல ஆகர்ஷணம் கிடைக்கும், புது உடையில புத்தாடையில சுக்கரன் இருப்பார். இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகாரத்தை ஒரு வழிபாடா விசேஷமா நம்ம சித்தர்கள் வச்சிருக்காங்க. நீங்களும் இந்த தீபாவளியில இதை கடைபிடிச்சு பாருங்க, கோடி செல்வம் பெருகும். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.